Now we are going to the section 2, Sir Isaac Newton, Prose 3. Isaac's playmates were enchanted with his new windmill. They thought that nothing so pretty and so wonderful had ever been seen in the whole world. Isaac's playmates. Playmates means what? The play friends. They are Isaac's friends. They are delighted, is very happy to his new windmill. Then thought though nothing so pretty and so wonderful had ever been seen in the whole world. Isaac Newton's playmates always admired his toys, particularly the windmills. அதாவது ஐசக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விளையாடக்கூடிய எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே அவரோட பார்த்து வேர்ல்டு லெவலில் ஹோல் வேர்ல்டு இது மாதிரி ஒரு டாய்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாங்க, பாராட்டுறாங்க. பட் ஐசக் செட் one of them, you have forgotten one thing that belongs to a mill. But one of his friends said that he had forgotten something in the making of the windmill. ஆனா ஒரு பர்சன் சொல்றாரு, நீங்க பண்ண ஒண்ணுல ஒரு இது மிஸ் ஆகுதே அப்படின்னு சொல்றாரு. உடனே ஐசக், what is that? Asked Isaac, for he supposed that from the roof of the mill to its foundation he had forgotten nothing. And then when Isaac was sure that is locked nothing, it is locked miller. ஓகே, என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர் எல்லாமே அட் ஃப்ரம் ஆஃப் த ரூஃப் மீன்ஸ் ஃபில் டு த ஃபவுண்டேஷன் மீன்ஸ் அங்கேருந்து அந்த காற்றா அந்த விண்டுமில்ல அப் டு பாட்டம் எல்லாத்தையுமே என்ன பண்ணார், மேலே கூரையிலேருந்து அடியில் வரையில் ஃபவுண்டேஷன் வரையும் எல்லாத்தையும் பார்த்து என்ன அது கரெக்டாக பண்ணார். அப்போ எது நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது நவ் why where is the miller, said his friend. But you are miss the miller, அங்கே மில்லர் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே that is true, I must look out for one, said Isaac, and he had set himself to consider how the deficiency should be supplied. Oh, that is true. I must look out for one, said Isaac. That time ஐசக் வந்து ஆமாம் கரெக்ட், என்ன அப்படின்னா நான் இங்கே என்ன இப்போ மிஸ் பண்ணிட்டேன், மில்லரை மிஸ் பண்ணிட்டேன் தான். அண்ட் ஹி ஹெட்ஸ் ஹிம்செல்ஃப் டு கன்சிடர் ஹவு தி டிஃபிஷியன்சி ஷுட் பி சப்ளைடு. எப்படி இதை வந்து நான் மறந்தேன், எப்படி வந்து அதை வந்து இப்போ சப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. He might easily have made the miniature figure of a man, but then it would not have been able to move about and perform the duties of a miller. But perhaps some two-legged millers are quite as dishonest as the small quadruped. He might easily have made a miniature. Miniature means very small model figure of a man, but then it would not have been able to move about. Isaac grew older. He started thinking beyond making toys, making wonderful miniature toys for the man. அதாவது ஒரு சின்ன உருவம், ஒரு விண்மிலே ரெடி பண்ண அவருக்கு அந்த ஒரு சின்ன உருவம் மாறக்கூடிய ஒரு ஃபிகரை வந்து ரெடி பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. பட் then he would not have been able to move about and perform his duties of a miller. He using for the miller is with reality one, ரியலா இருக்க மாதிரி ஒன்று பண்ணாரு மில்லர், ஐ மீன் மில்ல பண்ணாரு. பட் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மில்லரை வந்து ஒரு சும்மா ஒரு உருவ பொம்மையாக நிற்க வைக்க கூடாது. அப்படி நிற்க வச்சா அது கண்டிப்பாக அது மூவ் பண்ண முடியாது இல்லையா, அதனால அது பண்ணல அவரு. பட் perhaps some two-legged millers are quite as dishonest as a small quadruped. What is mean small quadruped means for leg animals, four legs animals, மாமல் சொல்லுவோம் இல்லையா, பாலூட்டிகள்லேயே 4 லெக் இருக்கக்கூடிய பாலூட்டிகளை வந்து கம்பேர் பண்ணுறது. அதாவது இந்த 2 legs மனிதர்கள் இருக்கக்கூடிய அந்த ஹியூமன் பீயிங்ஸ் வந்து கண்டிப்பாக டிஸ்ஹானஸ்ட் ஆஃப் த ஸ்மால் குவாட்ரட், கண்டிப்பாக 4 legs இருக்கக்கூடிய அனிமல் அது ஒரு மிருகத்தோட என்ன பண்ணுறது அப்படின்னா சொல்கிறார். என்ன அப்படின்னா ஒரு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு உண்மையிலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு உண்மையா மாவரைப்பு இருக்காரு இல்லையா, அவரு மாதிரி கண்டிப்பா அந்த உருவம் வந்து வேலை செய்யாது இல்லையா. அந்த தானியம் அரைக்கக்கூடிய 2 கால் அதாவது 2 கால் படைத்த அந்த மனிதர்கள் மாதிரி 4 கால் கொண்ட விலங்குகள் போல நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்றாரு. அந்த 2 கால் இருக்க கூட என்னது மிருக மாதிரி சில விஷயங்கள் நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. As Isaac grew older, it was found that he had far more important matters in his mind. Then
the manufacture of toys like the little windmill all day long. If left to himself, he was either absorbed in thought or engaged in some book of mathematics or natural philosophy. At night, I think it probable he looked up with reverential curiosity to the stars and wondered whether they were worlds like our own, and how great was the distance from the earth, and what was the power that kept them in their courses. Perhaps even so early in life, Isaac Newton felt a presentiment that he should be able hereafter to answer all these questions. As Isaac grew older, it found that he had far more important matters in his mind than manufacture of toys like the little windmill. So Isaac is a very grow older. That time he started thinking beyond making toys. He isolated himself, thought deeply, read some book of mathematics or philosophy, and at nights he observed the stars. He asked himself many curious questions about the world of stars, their distance from Earth, their orbits, hold force, and so on. That is a matter. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு அந்த பேராகிராஃப்ல லிசன், எப்படி வந்து grow older. கியூரியாசிட்டி மீன்ஸ் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட், ஈகர்னஸ், ஆர்வமான, டியூ டு அப்படின்னு சொல்லலாம், அதனால அப்படின்னு சொல்லலையா. இது ரெவரன்ஷியல் அப்படின்னா டியூ டு, அதனால. அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கு வந்து சின்ன அவரோட நிறைய நினைச்சு பார்க்குறாரு. அவர் மைண்ட்ல என்ன ஓடுது அப்படின்னா, அவர் பெரிய வயசானதுக்கு அப்புறமா அவர் நிறைய திங்க் பண்ணி பார்க்குறாரு. ஏன்னா நிறைய மேனுஃபேக்சர் ஆஃப் டாய்ஸ் பண்றது, விண்டுமில் சின்னதா விண்டுமில் ரெடி பண்றது, இதெல்லாம் ஓகே. அதே மாதிரி அப்சர்வ் நிறைய என்ன பண்றாரு அப்படின்னா, ரீட் ஃபார் த சோமஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் புக்கு, நேச்சுரல் தத்துவ புக் எல்லாமே என்னது, நேச்சுரல் புக்ஸ், பிலாசபி எல்லா புக்ஸுமே என்னது படிக்கிறார். அதே மாதிரி அட் நைட் ஐ திங்க் இட்ஸ் ப்ராபபிள் ஹி லுக்டு வித் எ ரெவரண்டில் கியூரியாசிட்டி ஆஃப் the stars, very eagerness, due to eagerness of the stars பார்க்கிறார். He wondered whether there were worlds like our own. Now we are living in the world. So he think about that. The stars, என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க நமக்கு ஒரு லைஃப் இருக்க மாதிரி, இங்க ஒரு லிவிங் பிளேஸ் இருக்க மாதிரி, கண்டிப்பா ஸ்டார்ஸை பத்தி யோசிக்கிறார். படுத்துட்டு என்ன பண்றாரு, ஸ்டார்ஸ் பாக்குறாரு நைட்டு. அப்போ ஸ்டார்ஸை பத்தி யோசிக்கிறார், அங்க இதே மாதிரி வாழ்றதுக்கான பிளேசஸ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன பண்றாரு, திங்க் பண்றாரு. ஸோ great was the distance from the earth, and what was the power they gave them in their course. And then எப்படி ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு, எப்படி எர்த்துக்கும் இங்க ஸ்டார்ஸுக்கும் அந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அடுத்தது திங்க் பண்றாரு. அடுத்தது என்ன பண்றாரு, அதை பத்தியான கோர்சஸ் வந்து டேக் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்குறாரு. இப்போ கர்ப்ஸ் ஈவன் சோ நிறைய என்ன பண்றாரு, வித்தியாசமா கண்டுபிடிக்கிறாரு இல்லையா. அடுத்தது விண்டுமில் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணாரு, கடிகாரத்தை வச்சு கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து விண்டுமில் அவங்க கிராண்ட்மா பக்கத்தில் வந்தோடனே விண்டுமில்லை ரெடி பண்ண ஆரம்பிச்சார். அடுத்து நெக்ஸ்ட் அவர் எங்க தாட் போச்சு அப்படின்னா ஸ்டார்ஸ்க்கு. உடனே ஸ்டார்ஸை பத்தி திங்க் பண்ண ஆரம்பிக்காரு. அண்ட் தென் ஸோ இயர்லி லைஃப் ஐசக் நியூட்டன் ஃபெல்ட் த ப்ரெசன்டிமெண்ட் த ஃபியூச்சர், intuitive view about the future பத்தி திங்க் பண்றது. he should be able hereafter to answer all these questions. so he all these future பத்தி என்ன பண்றாரு, திங்க் பண்ண ஆரம்பிக்கிறார். ஃபியூச்சர்ல கண்டிப்பா நம்ம ஸ்டார்ஸோட இதை திங்க் பண்ணோம். ஐ மீன் அதை எப்படி அதோட லைஃப் இருக்கு அப்படிங்கிறத, அதுக்கு உண்டான இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். When Isaac was 14 years old, his mother's second husband being now dead, she wished her son leave school and assist her in managing their farm at Woolsthorpe. For a year or two, therefore, he tried to turn in his attention of farming, but his mind was so bent on becoming a scholar that is the mother sent him back to school and afterwards to the University of Cambridge. And in 14 years old, his mother's second husband being now dead. So 14 years old அப்போ என்னாச்சு அப்படின்னா, his mother's second husband going to died. So the mothers wanted to need to managing the farm of Woolsthorpe. After 14 years helped his widowed mother, but his mind was bent to become a scholar. So his mother sent to him to the University of Cambridge. Scholar means what? A highly educated person.
என்ன அப்படின்னா அவங்க அம்மா வந்து என்னது அவங்களோட செகண்ட் கிளர்ஜிமேன் இருந்தார் இல்லையா, அவங்க கிளர்ஜிமேன் வந்து டைட் ஆயிட்டாரு. அப்போ அங்க உல்ஸ்போப் இருக்கக்கூடிய அந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸ் பண்ணைகள்லாம் சொல்லுவோம் இல்லையா, அப்போ உல்ஸ்தோர்ப்ல இருக்கக்கூடிய பண்ணைகளை கவனிக்கிறதுக்காக அவர் என்ன பண்றாங்க, அவங்க பாட்டி வீட்டுல இருந்து அவங்க அம்மா கூட்டிட்டு வராங்க. அப்படி கூட்டிட்டு வரும்போது ஃபார் இயர் ஆர் 2 or 3 years அது என்னாச்சு அப்படின்னா 1 வருஷமோ 2 வருஷமோ அவங்க என்னாச்சு அப்படின்னா அவர் அந்த பண்ணையை கவனிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங் தட் அட்டென்ஷன், டோன்ட் ஹாவ் எனி அட்ராக்ட் டு தட் பர்சன், டோன்ட் ஹாவ் எனி இன்ட்ரெஸ்ட் பிகாஸ் ஹி ஒன்லி லைக் டு ஸ்டடீஸ். ஸோ அவர் படிக்க தான் ஆர்வப்பட்டார் இல்லையா. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா மதர் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ he back to school and then he completed his school life and then he afterwards to join the University of Cambridge. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு படிப்பு தான் முக்கியங்கிறனால அவர் வந்து ஸ்கூல் லைஃப் முடிச்சு அதுக்கப்புறம் காலேஜ் யூனிவர்சிட்டியில போய் கேம்பிரிட்ஜ்ல ஜாயின் பண்ணாரு. He was the first that found out the nature of light. For before his day, nobody could tell what sunshine was composed of until then. You remember, I suppose, the story of an apple's falling on his head, which lead him to discover the force of gravitation and which keeps the heavenly bodies in their courses. When he had once got hold of his idea, he never permitted his mind to rest until he had searched out all the laws by which planets are guided through the sky. This he did so thoroughly as he had gone up among the stars and tracked them in their orbits. As a boy, he had found out the mechanism of a windmill, and as a man, he explained to his fellow men the magnitude of the universe. He was the first that found out the nature of light. Next, எதை பத்தி கண்டுபிடிச்சார் அப்படின்னா நேச்சுரல் லைட்டை பத்தி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறார். என்ன அப்படின்னா ஒளியோட தன்மையை முதல்ல கண்டறிஞ்சவர் யார் அப்படின்னா இவருதான். அண்ட் தென் சூரிய ஒளி என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சார். சூரிய ஒளியில என்ன இருக்கு அப்படிங்கறதையும் என்னது கண்டுபிடிக்க ஆரம்பிச்சார். ஐசக் was the first to find the nature of light. And then when an apple fell on his head, he discovered the force of gravitation. He tracked the orbits of the planets and stars on the sky. When he was doing his research, he spent all nights on a tower, gazing the heavenly bodies through the telescope. His mind was above this world. He spent most of his life the world that lie and then millions of miles away. Then this paragraph tell about something. என்ன அப்படின்னா அவர் வந்து I suppose the story of an apple falling on his head. That time the apples also when apple fell on his head, he discovered the force of gravitation. ஒரு ஆப்பிள் வந்து ஒரு ஆப்பிள் மரத்தடியில உட்காராரு, தெரியும் உங்களுக்கு. ஆப்பிள் மரத்தடியில உட்காராரு, அந்த ஆப்பிள் வந்து அது டைரக்டா அந்த கீழே விழுகுது, எவர் மேல அவர் மடி மேலேயே விழுகும் போது எப்படி இந்த ஆப்பிள் மேல இருந்து கீழே விழுகுது அப்படின்னு சொல்லி அது மூலியமா தான் கிராவிடேஷன் ஒரு புவியீர்ப்பு விசையை பத்தி என்ன பண்ணாரு கண்டுபிடிச்சாரு. which keeps the heavenly bodies in their courses. When he had once got hold of his idea, he never permitted his mind to rest and then until he had searched out of all the laws by which planets are guided through the sky. And then என்ன பண்ணாருன்னா நெக்ஸ்ட் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. he don't have any rest to that time he tracked the orbits of the planets and the stars on the sky when he was doing the ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் வந்து எதுனா அந்த ஸ்டார்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத. ஸோ என்ன பண்ணாரு அப்படின்னா this he did as thoroughly as if he had gone up among the stars and tracked them in their orbits. As a boy had found the mechanism of windmill, and as a man he explained to his fellow men the mechanism of the universe. அதாவது எப்படி ஒரு சின்ன வயசுல என்னது விண்டுமில்ல பத்தி அவரு அதோட இயல்புத்தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரோ அதே மாதிரி நெக்ஸ்ட் எதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சார்னா ஒரு ஃபாலோ மென்னா இருந்து எதை கண்டுபிடிச்சாருன்னா யூனிவர்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து அதோட லைஃபை வந்து அதிகமா என்ன பண்ணாரு ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சார்.
Okay, so while researching, he was accustomed to spend night after night in lofty tower, gazing at the heavenly bodies through a telescope. His mind was lifted far above the things of his world. He may be said, indeed, to have spent the greater part of his life in worlds that lie thousands of millions miles away. For where thoughts and heart are, there is our true existence. While researching, he was accustomed to something familiar with to spend night after night lofty tower, lofty to very height area. அதாவது என்ன பண்ணாரு அப்படின்னா ஃபெமிலியரா அதை கண்டுபிடிக்கலான்ட்டு என்ன பண்றாரு, ஆர்வம் காட்டி என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு டவர் மேல போய் ஏறி நின்று ஒரு டெலஸ்கோப் மூலியமா அந்த ஸ்டார்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எவ்வளவு இடைப்பட்ட தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டார்ஸை பாக்குறாரு. ஹிஸ் மைண்ட் வாஸ் லிஃப்டட் ஃபார் above the things of this world. He may be said, indeed, spent greater part of his life was lie thousands of millions of miles away. எவ்வளவு நாட்கள் பல மில்லியன் ஆண்டுகளா என்ன பண்ணார் அப்படின்னா அது எப்படி இருக்கு, எவ்வளவு இடைப்பட்ட தூரம் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்க விடக்கூடாதுன்ட்டு பெரிய டவர் மேல ஏறினு டெலஸ்கோப் வழியா என்ன பண்றாரு பாக்குறாரு. For where the thoughts and heart are, there is our true existence. அதாவது கண்டிப்பா அந்த அது ஃபுல்லா அதாவது இங்க கீழே இருக்கக்கூடிய எதுவுமே ஒரு கண்ணு தெரியல. என்ன அப்படின்னா அவரோட ஹார்ட், அவரோட மைண்டு எல்லாமே எதை பத்தி மட்டும் இருக்கு அப்படின்னா இப்ப கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சி பத்தி மட்டும்தான். அதனால என்ன பண்றாரு, டவர் மேல ஏறி டெலஸ்கோப் வழியா என்ன இருக்கு அப்படிங்கிறத என்ன பண்றாரு அப்படின்னா டோன்ட் திங்க் அபவுட் எனிதிங் எல்ஸ், ஸ்பெண்ட் ஆல் த நைட்ஸ் ஆன் எ டவர் கேசிங் ஹெவன்லி பாடிஸ் த்ரூ எ டெலஸ்கோப். His mind was above this world. He spent most of his life in the world that lie millions of miles away. Newton lived to be a very old man, renowned thinker, and was made a member of parliament and received the honor of knighthood from the king. But he cared little for earthly and fame and honors, and felt no pride in the vastness of his knowledge. All that he had learned only made him feel how little he knew in comparison to what remained to be known. Newton lived to be a very old man, renowned thinker, as well a member of parliament. Newton going to the very old person, that time he thinker is very renowned person. Renowned means what, the famous and respect person. But and then member of parliament, and then getting the awards, getting the title. Knighthood means what is that means, title or award from the king. அப்போ அந்த இதுல வந்து ஒரு ஃபேமஸான ஒரு அவார்டுன்னு சொல்லுவோம். அந்த அவார்டு வாங்கினதுல கூட அவருக்கு என்னது அந்த அளவுக்கு வந்து என்னது அவருக்கு பெருசா ஒரு சந்தோஷமாவே என்ன பண்ண எடுத்துக்கல. ஒரு பார்லிமெண்ட்ல மெம்பரா இருந்தப்போ கூட அந்த அளவுக்கு ஒரு எந்த ஒரு டோன்ட் ஹாவ் எனி pride that person. He cared little for earthly fame and honors, felt no pride for the vastness of his knowledge. So no pride person, கர்வம்னு சொல்லுவோம் இல்லையா, அவருக்கு எந்த ஒரு கர்வமே இல்லை. நம்ம ஒரு நல்ல ஒரு சயின்டிஸ்டா, நல்ல ஒரு மேத்தமெட்டிஷியனா இருக்கோம், நல்ல ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு மெம்பரா இருக்கும். அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய கிங்கு, அப்ப இருந்த கிங்கு வந்து அவருக்கு நைட்ஹுட் அப்படிங்கிற ஒரு ஹானர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கும் எந்த ஒரு கர்வமும் அவருக்கு கிடையாது. அதே மாதிரி இந்த வேஸ்ட்னஸ் ஆஃப் ஹிஸ் நாலேஜ், அப்படின்னா ரொம்ப அதிகப்படியான நாலேஜ் அவர்கிட்ட இருக்கு. அதை பத்தியுமே அவருக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. என்ன சொல்றாரு அப்படின்னா all that he had learned only made him feel how little he know in comparison to what remained to be known. பட் என்ன சொல்றாரு, இதுதான் அதிகமா கற்பவங்களுக்கு இந்த ஒரு சிறப்பு தான். என்ன அப்படின்னா கட்டுறது கைமல்லது கல்லாத உலகன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரிதான். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா only I heard learn only something. Okay, so I learned so much of that. நிறைய என்ன பண்ணணும், தன்னோட கல்வியை வந்து கத்துக்கணும்னு தான் நினைச்சாரே தவிர நிறைய விஷயங்கள் செஞ்சதை வச்சு அவர் என்ன பண்ண பெருமை கொள்ளவே இல்லையாமா, பெருமைப்படவே இல்லை. இன்னும் நிறைய கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மட்டும்தான் அவருக்குள்ள இருந்துச்சு. I seem to myself like a child, he observed, playing on the seashore and picking up here and there a curious shell or a pretty pebble, while the boundless ocean of truth lies undiscovered before me. I seem to myself like a child, but he is a wonderful mathematician, wonderful scientist, wonderful creator, but he have a small child of that. What is that? He going to playing the seashore mean கடற்கரை. அந்த கடற்கரைக்கு விளையாட போகும்போது taking for some curious shell, pretty pebble னா அந்த கல்ல சொல்லிய கூழாங்கல் அதெல்லாம் பொறுக்கி விளையாடுறதுதான் அவருக்கு ஒரு ஆசை. ஓகேவா, அதெல்லாம் எடுப்பாராம், அந்த கடல்ல இருந்து எடுத்து அதை விளையாடுவாராம்.
and the foundless version of truth lies undiscovered before me. இவ்வளோ கண்டுபிடிச்சக்கூடிய ஒரு டிஸ்கவர்ட் பர்சன் எதில் ஒரு சின்ன சைல்ட்ஹுட் மாதிரி அதில் இருக்கிற ஜாலி. அட் லாஸ்ட் இன் 1727 when he was 85 years old, Sir Isaac Newton died, or rather he ceased to live on earth. We may be permitted to believe that he is still searching out of infinite wisdom and goodness of the Creator as Ernestity, and with even more success than while his spirit animated a mortal body. He has left a fame behind him which will be as endurable as if his name were written in letters of light formed by the stars upon midnight sky. At last 1727 when he was died 85 years old. 85 years. Sir Isaac Newton died in 1727 when he was 85 years old. He was a member of parliament and received the honor of the all the one, but he was not proud of his earthy from a knowledge. His name written the letters of light formed by the stars of midnight sky. என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பேராகிராஃப்ல அவர் வந்து 1727 என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா டைட் ஆயிட்டாரு. அவர் இப்போ ஏஜ் வந்து அவரோட ஏஜ் வந்து 85 இயர்ஸ் இருக்காரு. அப்போ வந்து அவர் டைட் ஆனாரு. பட் சி ஸ்டாப்டு. அவரோட இது என்ன இருக்கலாம், அவர் வேணா இறந்து போயிருக்கலாம். ஆனால் அவர் கண்டுபிடிச்ச ஒவ்வொன்றுமே அது இன்னமும் இருந்துட்டு தான் இருக்கு இல்லையா. ஸோ அவர் மேபி பர்மிட்டட் டு பிலீவ் ஹீஸ் still searching out of the infinite wisdom of God, goodness of the Creator as entity, even more success while his spirit animated of the mortal body. அப்போ என்ன ஆகுனா எல்லாமே அவர்கிட்ட என்னது இதானா கூட அவர் இறந்து போனா கூட அவ்வளவு இதுனா உயிர் அவர் இருந்த காலத்தை விட அவரோட வெற்றி வந்து என்னது இன்னமும் முடிவில்லா ஒரு ஞானத்தையும் அவர் உலகத்துல இருந்ததுக்கான அந்த நற்குணத்தையும் தான் என்னது இன்னமும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அந்த நள்ளிரவு நட்சத்திரங்களை அந்த ஒளியில பெயர் எழுதப்பட்டது போல அழியாத பேரு கண்டிப்பா இவரோட புகழ் வந்து என்னது விட்டு சென்றிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த லைட் எல்லாம் ஏற்படுத்தினார் இல்லையா, கண்டிப்பா இவர் ஒரு கிரேட்ஃபுல் என்னது பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. I love to hear about mechanical contributions such as the water clock and the little windmill, remarked Charge. I suppose if Sir Isaac Newton had only thought of it, he might have found of that steam engine and railroads and all the famous inventions that have come into since his day. And then I love to hear about mechanical contributions. Contribution means what? The uses of skill to create. புதுசு என்னது உருவாக்குனது. ஸோ சார்ஜ் சொல்றாரு என்ன அப்படின்னா அந்த வாட்டர் கிளாக்கு விண்டு மில்லாம் கண்டுபிடிச்சப்போ அதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப என்னது அவர் பத்தி ஒரு ரொம்ப பெருமைப்படுறாரு. சார்ஜ் சொல்றாரு. அப்போ சப்போஸ் சார் ஐசக் நியூட்டன் இப்ப இருந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஸ்டீம் என்ஜின் சொல்லுவோம் இல்லையா, நீராவி என்ஜினையும் அந்த ரயில் லோட்ஸையும் கண்டிப்பா ஒரு ஃபேமஸான ஒரு இன்வென்ஷன் வந்து கண்டிப்பா கொண்டு வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Very possibly that he might, replied Mr. Temple, and no doubt a great many people would think it more useful to manufacture steam engines than to search out of the systems of the universe. Other great astronomers besides Newton have been endowed with mechanical genius. There was David Rittenhouse, an American. He made a perfect little water mill when he was only 7 or 8 years old, but his short of ingenuity is but a mere trifle in comparison with the other talents of such women. And then very possible he might reply Mr. Temple also. Temple என்ன சொல்றாரு அப்படின்னா நெக்ஸ்ட் இவர் சொல்றாரு எந்த ஒரு டவுட்ஸும் கிடையாது. எப்படி வந்து அது என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு தண்ணீர் அவர் சார்ஜ் என்ன சொன்னாரு, ஒரு தண்ணீர் கடிகம் சிறிய காற்றால இந்த இயந்திரங்களை கண்டுபிடிச்சு அந்த இது கேள்விப்படவே நான் என்ன பண்ணேன் ரொம்ப விரும்பினேன், அவரை ரொம்ப நான் மதிக்கிறேன். அதே மாதிரி ஐசக் நியூட்டன் மட்டும் இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பா நீராவி என்ஜினையும் தண்டவாளங்களையும் அந்த கண்டுபிடிப்புகளையும் செஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அத கரெக்ட் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு அப்படின்னா டெம்பிள் சொல்றாரு.
அப்போ அந்த பிரபஞ்சத்தை விட, அதாவது பல ஆய்வாளர்கள் இந்த உலகத்துல இருக்காங்க. அப்படி ஆராயக்கூடிய அந்த என்ஜின், ரயில் என்ஜினை பத்தி யோசிக்கக்கூடிய உபயோகமானது கண்டிப்பா அவர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா அந்த ஸ்டீம் என்ஜினை பத்தி கண்டிப்பா எப்படி ஒரு அதை வேணா நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம். ஸ்டீம் என்ஜின்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம். ஆனா ஒரு யூனிவர்ஸ், சிஸ்டம் ஆஃப் த யூனிவர்ஸை கண்டுபிடிச்சார் இல்லையா, அவர் ஒரு கிரேட் அஸ்ட்ரானமர்ஸா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நியூட்டன் சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஸ்டீம் என்ஜின்ஸ் வந்து யாரு வேணா எத்தனையோ பேர் கண்டுபிடிக்கலாம். ஆனா ஒரு யூனிவர்ஸை பத்தி சொன்னார் இல்லையா, ஸ்டார்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிளான்ஸ் பத்தி, அந்த யூனிவர்ஸோட விசையை பத்தி கண்டுபிடிச்சார் இல்லையா, அப்போ அந்த மாதிரி ஒரு கிரேட்டர் வந்து அவரை பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி டெம்பிள் சொல்றார். அண்ட் தென் ஒரு அனதர் ஜீனியஸ் பர்சன் பத்தி சொல்றாங்க. யார் அப்படின்னா டேவிட் ரிட்டன் ஹவுஸ். அவர் யார் அப்படின்னா ஒரு அமெரிக்கர். அவர் வந்து பர்ஃபெக்ட் லிட்டில் வாட்டர் மில் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. எப்போ 7 or 8 years ஓல்டுலயே, 7 or 8 years ஓல்டு. எக்ஸாம்பிளுக்காக சொல்றாங்க, ரிட்டன் ஹவுஸ் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அவர் ஒரு அமெரிக்கக்காரர் தான். நீர்நிலையை தன்னுடைய 7 அல்லது 8வது வயசுல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா செஞ்சுட்டாராமா. அப்போ அவர்களோட இந்த சாமர்த்தியமான திறமைகளை வந்து என்னது ஒப்பிடும்போது மிக அற்புதமான ஒன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஆல் த பர்சன் எல்லாரும் எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னா, நியூட்டன் எப்படி வந்து இருந்தாரோ அதே மாதிரிதான் அவரை கம்பேர் பண்ணி சொல்றாங்க. யார? அந்த சார்ஜ் அமெரிக்கன் டேவிட் ரிட்டன் ஹவுஸ் இருக்கார் இல்லையா, அவர் சொல்றாங்க, மிஸ்டர் சார்ஜ் அண்ட் மிஸ்டர் டெம்பிள் remarked that Isaac had lived longer. He would have found all the other invention of today too. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப கண்டிப்பா அவர் இருந்திருந்தாலும் கண்டிப்பா நிறைய இன்வென்ஷன் வந்து இன்னும் கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி அவரை பத்தி ரொம்ப பெருமையா சொல்றாங்க. அபவுட் த ஆத்தர், who's the author? Nathaniel Hawthorne was born July 4, 1804, May 19, 1864. He was died when was American novelist, dark romantic and short story writer. His works often focus on history, morality and religion. He was born in 1804 in Salem and then Massachusetts to Nathaniel Hawthorne and the farmer Elizabeth Clark Manning. The biography of Sir Isaac Newton was published in Nathaniel Hawthorne, True Stories from History and Biography, 1851. You know that in this story is a play, but is always written for the biography of the Sir Isaac Newton. So all of you know that person, எப்படி அவர் இருந்தாரு, எப்படி எந்த குடும்பத்துல பிறந்தாரு, எப்படி படிச்சாரு, எப்படி வாழ்ந்தாரு, எதெல்லாம் கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறத அவரை பத்தி என்ன பண்ணோம். We have learned something about his person in this story. I think all of you understand this play. If you have any doubt, you ask to me. Thank you.